டெலிவரி டேட்டு நெருங்குது. இது உண்மையான வலியா பிரசவ வலியான்னு எப்படி தெரியும்? கர்ப்பப்பையிலேருந்து லைட்டாக ஒரு பிரசவ வலி மாதிரி லைட்டாக வலி, அது ஒரு ட்ரைனிங் மாதிரி கர்ப்பப்பைக்கு. இந்த பிரசவ வலி முதுகுலேருந்து ஆரம்பித்து முன்னாடி வரைக்கும் அந்த வலி வந்து அப்படியே பரவிட்டு வரும். இந்த வலி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வந்து அப்படியே கிரிக்கெட் பால் மாதிரி ஹார்டாக இருக்கும். பேபியோட யூரின் போகிறப்போ உங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்கும், யூரின் வர மாதிரி இருக்கும். ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவாக வாட்டர் மாதிரி அப்படியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வெட்டாகிட்டே இருக்கும். தலை கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மோஷன் போகிற ஃபீலிங். வணக்கம், டாக்டர் ஜெயஸ்ரீ, குவாலிட்டி க்யூர் யூடியூப் சேனல், குவாலிட்டி க்யூர் லேடிஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக், வெஸ்ட் மாம்பலம், சென்னை. ஸோ இப்போ கர்ப்பமாக இருக்காங்க, டெலிவரி டேட்டு நெருங்குது. அப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர் டேட்டு நெருங்குது, இப்போ எனக்கு ஏதாவது என்ன சிம்டம்ஸ் இருக்கும், எனக்கு வலி வருது அப்படின்னா எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், இது உண்மையான வலியா பிரசவ வலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இந்த கொஸ்டின் நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சிம்டம்ஸ் வந்து வரும்? ஏன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு பிறகு கர்ப்பப்பையிலேருந்து லைட்டாக ஒரு பிரசவ வலி மாதிரி லைட்டாக வலி வந்துக்கிட்டே இருக்கும். பட் அது வந்து ரியல் பிரசவ வலி கிடையாது. நம்ம தமிழில் கூட நம்ம சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ட்ரைனிங் மாதிரி கர்ப்பப்பைக்கு. இந்த பிரசவ வலிக்கு முன்னாடி உண்டாகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அது. ஸோ அப்போ ரியல் பிரசவ வலினா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வலி இருக்கும். வலி இருக்குன்னா ஒரு ரிங் மாதிரி அந்த வயிற்றை சுற்றி வர அந்த வலி இருக்கும். முதுகுலேருந்து ஆரம்பித்து முன்னாடி வரைக்கும் அந்த வலி வந்து அப்படியே பரவிட்டு வரும். ரியலாக அந்த வலி வரும்போது நமக்கு தெரியும், அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக, மற்ற பெயின் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த வலி வர்றப்ப அந்த மொமெண்ட்டில் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு சிவியராக இருக்கும். ஸோ அப்படிதான் தான் பிரசவ வலி. ரெண்டாவது, வயிற்றை தொட்டு பார்த்தாங்க அப்படின்னா கர்ப்பப்பை நல்ல ஒரு திக்காக பால் மாதிரி, கிரிக்கெட் பால் மாதிரி ஃபீல் ஆகும். நார்மலாக இருக்கப்போ தொட்டு பார்க்குற வயிற்று தொட்டு பார்த்தா பேபியோட பார்ட்ஸ் ஃபீல் ஆகும், லைட்டாக இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த வலி வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை வந்து அப்படி கிரிக்கெட் பால் மாதிரி ஹார்டாக இருக்கும். பேபியோட பார்ட்ஸ் எதுவுமே நம்ம கைக்கு ஃபீல் ஆகாது. மூணாவது, நல்ல ஒரு ப்ரெஷர் அந்த கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா வயிற்றினுடைய கீழ்ப்பகுதியில் ப்ரெஷர் நல்லா தெரியும். ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வலி வந்து அந்த பாப்பாவை கீழே தள்ளி கீழே வந்து டெலிவரிக்காக தள்ளுறதுனால அந்த ப்ரெஷரை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த ப்ரெஷர்னால ஒரு சிலருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வலியோடு சேர்ந்து பனிக்குட நீரும் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அது யூரினாக பனிக்குட நீரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யூரின் போகிறப்போ உங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்கும், யூரின் வர மாதிரி இருக்கும். அப்புறமா பாஸ் பண்ணும்போது தான் யூரின் வரும். பட் பனிக்குட நீர் லீக் ஆகுதுன்னா அதுவும் கலர் வந்து யூரின் மாதிரி தான், கலர்லெஸ்ஸாக இருக்கும், அப்படியே வாட்டர் மாதிரி இருக்கும். ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவாக வாட்டர் மாதிரி அப்படியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வெட்டாகிட்டே இருக்கும், தானாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த யூரின் சென்சேஷன் எதுவுமே இல்லாமல் அப்படியே ட்ரெஸ்ஸு வெட்டாகும். ஸோ அதுதான் பனிக்குட நீரினுடைய தன்மை. சில குழந்தைகள் வயிற்றுக்குள்ளேயே மோஷன் போயிட்டாங்கன்னா அந்த பனிக்குட நீர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். சில சமயம் பிளட்டு கலந்துருக்குன்னா பிளட்டும் ரெட் கலரில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பவாய் விரிவடைவதற்கான ஒரு சிம்டம் வந்து என்ன அப்படின்னா, பிளட்டும் அந்த கர்ப்பவாயிலேருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பும் சேர்ந்து அதை வந்து ஷோன்னு சொல்லுவோம். அந்த சளியும் கலந்த பிளட்டும் சளியும் கலந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ், அப்படியே குழன்னு அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அது கர்ப்பவாய் விரியடைகிறதுக்கான ஒரு அடையாளம் அது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ஸ் இதில் இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஆல்ரெடி தலை கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மோஷன் போகிற ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும். கீழே வந்து யூரின் போகிற இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபரில். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இம்மிடியட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிக்கிறது நல்லது. இது பிரசவ வலியா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. ஒரு சிலருக்கு இந்த வலியினால் வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸ் தெரில அப்படின்னு கூட ஒரு சிலர் வருவாங்க. இங்கே வந்து பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சிலருக்கு ப்ரெசென்ட் ஆகும். பட் இன் ஜென்ரல் இப்போ நான் சொன்ன 5 விஷயங்கள் தான். அந்த வலி இருக்கும், முதுகுலேருந்து பரவற வலி, அப்புறம் வயிறு வந்து நல்லா டைட்டாக கெட்டியாக கிரிக்கெட் பால் மாதிரி டைட்டாக இருக்கும், பனிக்கூட நீர் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் தண்ணி எறியாமல், ப்ளீடிங் இருக்கும், வயிற்றில் வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது வந்து பிரசவமாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.